கொடுக்கணும்ல, நம்மளுடைய அடையாளம் பிரசாதம் கொடுக்கணும் இல்லையா? அதனால இது எல்லாமே யாகத்துல வந்து பூஜை செய்யப்பட்டு யாகத்துல வச்சு எடுக்கிறதுக்காக அம்மா வந்து பூஜை செய்யறதுக்காக அந்த யாகத்துக்கு நண்பரை கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்காக இது எல்லாமே பூஜையில் வச்சிருக்கோம். இப்போ வந்து முக்கியமா இந்த 4 விளக்கு இருக்கு. வேணுங்கிறவங்க முன்பதிவு பண்ணீங்க. நாகவல்லியே ஓம் சக்தியே நாகதேவியே ஓம் சக்தி சரணம் ஓம் சரணம் ஓம் சரணம் ஓம் 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 மகா உள்ளமும் நீயே போற்றிவோம். ஓம் என்னை காப்பாயே போற்றிவோம். ஓம் எங்கும் நிறைவாயே போற்றிவோம். ஓம் எதிலும் நீயே போற்றிவோம் போற்றிவோம். ஓம் வேதமும் நீயே போற்றிவோம். ஓம் சாஸ்திரம் நீயே போற்றிவோம். ஓம் சகலமும் நீயே போற்றிவோம். ஓம் அகிலமும் நீயே போற்றிவோம். ஓம் ஆதியும் நீயே போற்றிவோம். ஓம் அந்தமும் நீயே போற்றிவோம். ஓம் அண்டத்தை அறிவோம். ஓம் மகாமங்கள பிரத்திகரா தேவியே போற்றிவோம். தட்டு நாகமே போற்றிவோம். ஓம் வேதம் சக்தியை போற்றிவோம். ஓம் உமாமகேஸ்வரி தாயே போற்றிவோம். ஓம் அருளாடும் தாயே போற்றிவோம். ஓம் சிலையனகானாயே போற்றிவோம். ஓம் சிந்தனையில் நிறைந்தாயே போற்றிவோம். ஓம் மகிமைகளை செய்யும் தாயே போற்றிவோம். ஓம் மாணிக்கம் தருவாயே போற்றிவோம். ஓம் மரகத ஒளியாலே போற்றிவோம். ஓம் மயில்தொகை விரித்தாயே போற்றியாயே போற்றிவோம். ஓம் கன்னியா பரமேஸ்வரி தாயே போற்றிவோம். ஓம் மாங்கல்யம் தருவாயே மகாதேவாய தன்னாருடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. ஓம் நம சிவாய. ஓம் சக்தியே பராசக்தியே. ஓம் சக்தியே திருவூட்டியானி அரசியே. ஓம் சக்தியே மகாமாயே. ஓம் சக்தியே நாகவல். ஓம் சரணம் ஓம் ஓம் சரணம் ஓம் சரணம் ஓம் சரணம் ஓம் சரணம் ஓம் சரணம் ஓம் 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 நாகபராசக்தியே போற்றிவோம். ஓம் திருவூர் அரசியே போற்றிவோம். ஓம் மகாமாயே போற்றிவோம். ஓம் நாகவல்லியே போற்றிவோம். போற்றிவோம். ஓம் நாககாளியே போற்றிவோம். ஓம் நாக ஈஸ்வரியே போற்றிவோம். ஓம் உலகாலும் நாயகியே போற்றிவோம். ஓம் நாகசங்கரியே போற்றிவோம். ஓம் நாகசாம்பவியே போற்றிவோம். ஓம் சாந்தமணியே போற்றிவோம். ஓம் சங்கரித்தாயே போற்றிவோம். ஓம் பண்ணாரி அம்மனே போற்றிவோம். ஓம் பவானி அம்மனே போற்றிவோம். ஓம் பார்வதி அம்மனே போற்றிவோம். ஓம் பார்க்கடல் அரசியே போற்றிவோம். ஓம் சர்வமுனியே போற்றிவோம். ஓம் சாதிக்கும் மலரே போற்றிவோம். ஓம் உக்கர வடிவே போற்றிவோம். ஓம் உயிர்களின் தாயே போற்றிவோம். ஓம் உறவும் நீயே போற்றிவோம். ஓம் உயிரும் நீயே போற்றிவோம். ஓம் எல் உள்ளமும் நீயே போற்றிவோம். ஓம் என்னை காப்பாயே போற்றிவோம். ஓம் எங்கும் நிறைவாயே போற்றிவோம். ஓம் எதிலும் நீயே போற்றிவோம். ஓம் உரையும் தாயே போற்றிவோம். ஓம் வெக்காளி அம்மனை போற்றிவோம். ஓம் முத்தாளம்மனை போற்றிவோம். ஓம் புவனேஸ்வரிதாயே போற்றிவோம். ஓம் ராஜேஸ்வரிதாயே போற்றிவோம். ஓம் ராஜகாளி அம்மனை போற்றிவோம். ஓம் வேதமுனியே போற்றிவோம். ஓம் சாஸ்திரமுனியே போற்றிவோம். ஓம் சகலமுனியே போற்றிவோம். ஓம் அகிலமுனியே போற்றிவோம். ஓம் ஆழ்வதுனியே போற்றிவோம். நீயே போற்றிவோம். ஓம் மலைமுத்து மாரியே போற்றிவோம். ஓம் மகாமாயி அம்மனே போற்றிவோம். ஓம் அருளும் நீயே போற்றிவோம். ஓம் ஆதியும் நீயே போற்றிவோம். ஓம் அந்தமுனியே போற்றிவோம். ஓம் அண்டத்தையாவது நீயே போற்றிவோம். ஓம் சமயபுரத்தாலே போற்றிவோம். ஓம் சத்தியத்தாயே போற்றிவோம். ஓம் மதுர மீனாட்சியே போற்றிவோம். ஓம் காஞ்சி காமாட்சியே போற்றிவோம். ஓம் காசி விசாலாட்சியே போற்றிவோம். ஓம் ஊட்டியானில் வருந்தவளே போற்றிவோம். ஓம் நாகபராசக்தி எண்ணையே போற்றிவோம். ஓம் நம்மை துளமண்ணையே போற்றிவோம். ஓம் மகாமங்கல பிரத்யங்கரா தேவியே போற்றிவோம். ஓம் மகா காட்டேரி எண்ணையே போற்றிவோம்.
ஓம் மகாமாசாணி எண்ணையே வெள்ளி தீர்த்தமபதாயே போற்றிவோம் ஓம் பட்டாசுனையே போற்றிவோம் ஓம் ஆதிபரத்தம்மனே போற்றிவோம் ஓம் சித்துக்கள் செய்வாயே போற்றிவோம் ஓம் சுந்தரித்தாயே போற்றிவோம் ஓம் அம்பிகை வடிவே போற்றிவோம் ஓம் தெளிந்த நீரே போற்றிவோம் ஓம் அமிர்த சக்தியே போற்றிவோம் ஓம் 108 நாகமே போற்றிவோம் ஓம் 1008 நாகமே போற்றிவோம் ஓம் வேத சக்தியே போற்றிவோம் ஓம் மங்களக்காரியே போற்றிவோம் ஓம் உமா மகேஸ்வரிதாயே போற்றிவோம் ஓம் அருளானந்தாயே போற்றிவோம் ஓம் சிலையனானாயே போற்றிவோம் ஓம் சிந்தை நிறந்தவளே போற்றிவோம் ஓம் மகிமசிந்தாயே போற்றிவோம் ஓம் மாணிக்கம் தருவாயே போற்றிவோம் ஓம் அரகத ஒலியாரே போற்றிவோம் ஓம் மயில் தோகை விரித்தாயே போற்றிவோம் ஓம் ஆதரசி மகளே போற்றிவோம் ஓம் மலையாள தேசத்தன்னை போற்றிவோம் போற்றிவோம் ஓம் முத்துமாரி எண்ணையே போற்றிவோம் ஓம் முப்பா தன்னையே போற்றிவோம் ஓம் மூணுலகை காத்தாயே போற்றிவோம் ஓம் மோட்சம் அருள்வாயே போற்றிவோம் ஓம் ஒட்டுவான மணிந்தாயே போற்றிவோம் ஓம் ஒப்புல்லா மகளே போற்றிவோம் ஓம் மகா சரஸ்வதி தாயே போற்றிவோம் ஓம் மகாலட்சுமி வடிவை போற்றிவோம் ஓம் மலைமா மகளே போற்றிவோம் ஓம் அரவான் தேவியே போற்றிவோம் ஓம் அகிலம் நிறந்தாயே போற்றிவோம் ஓம் கன்னிகா பரமேஸ்வரி தாயே போற்றிவோம் ஓம் மாங்கல்யம் தருவாயே போற்றிவோம் ஓம் மாங்கல்யம் காப்பாயே போற்றிவோம் ஓம் மாங்கார அமர்தாயே போற்றிவோம் ஓம் காமாட்சி தேவியே போற்றிவோம் ஓம் சகல ஆதார சக்தியே போற்றிவோம் ஓம் லலிதாம்பிகையே போற்றிவோம் ஓம் திருவூரரசியை போற்றி ஓம் தெய்வ திருமேனியை போற்றி ஓம் நாளொரு தெய்வமே போற்றி ஓம் காணல் பருந்தை போற்றி ஓம் ஆற்றலை தருவாய் போற்றி ஓம் ஆதமமானாய் போற்றி ஓம் சசிரமானாய் போற்றி ஓம் சம்பிரதாயமே போற்றி ஓம் மகாபிருத்தியங்கிற தேவியை போற்றி ஓம் கால பைரவி போற்றி ஓம் கோலங்கள் கொண்டாய் போற்றி ஓம் ஞானம் தருவாய் போற்றி ஓம் நவராக்கு தருவாய் போற்றி ஓம் சொல்வாக்கு தருவாய் போற்றி ஓம் காவலாய் நின்றாய் போற்றி ஓம் ஆற்றலை தருவாய் போற்றி ஓம் விஷயமானாய் போற்றி ஓம் கலியுகம் கண்டாய் போற்றி ஓம் தர்மத்தை காத்தாய் போற்றி ஓம் ஆதரசக்தியை போற்றி ஓம் அபிஷேகத்தையை போற்றி ஓம் ஆராதரத்தை போற்றி ஓம் காலாகிய கரந்தாய் போற்றி காலஹஸ்தியானாய் போற்றி ஓம் கருணாகர தூதனை போற்றி இருக்கங்குடி மாறியை போற்றி ஈழாரங்கர தலத்தாய் போற்றி முத்தாலம்மையை போற்றி புவனேஸ்வரித்தாயை போற்றி ராஜராஜேஸ்வரித்தாயை போற்றி ஓம் ராசகாளி அம்மா போற்றி ஓம் கலியுகம் கண்டா போற்றி ஓம் கற்பனை கட்டாதவள் போற்றி ஓம் ஆயிரம் கங்கை போற்றி ஓம் அகிலவரானாய் போற்றி ஓம் அருள்வானாய் போற்றி ஓம் ஆதியுருவானாய் போற்றி ஓம் சங்கரம் தீர்ப்பாய் போற்றி ஓம் தர்மத்தை காப்பாய் போற்றி ஓம் வேதக வளர்ந்தாய் போற்றி ஓம் சகசங்கரானாய் போற்றி ஓம் சந்திரகமானாய் போற்றி ஓம் நந்தன செல்வாய் போற்றி ஓம் தீமகாரத்தை போற்றி ஓம் சிவஜனம்பரை போற்றி ஓம் காலகவிரவை போற்றி ஓம் காலங்கள் கரங்காய் போற்றி ஓம் கோலங்களானாய் போற்றி ஓம் மனுஷனகர்காய் போற்றி ஓம் மனுஷவர்த்தனை போற்றி ஓம் ராஜகாரியை போற்றி ஓம் மகாகாரியை போற்றி ஓம் அரவணப்பிரியை போற்றி அம்மா தாயை போற்றி எதிர்மந்திரம் ஓம் நவதரா சக்தியே போற்றிவோம் ஓம் கலியுக தெய்வமே போற்றிவோம் ஓம் மகாமாயியே போற்றிவோம் கற்பனை கெட்டாதவரை போற்றிவோம் ஓம் நாகவல்லியே போற்றிவோம் ஆரூரானாய் போற்றிவோம் ஓம் நாகசக்தியே போற்றிவோம் பைரவி அன்னையே போற்றிவோம் ஓம் நாககாளியே போற்றிவோம் ஆதி அன்னையே போற்றிவோம் ஓம் நாகபைரவியே போற்றிவோம் கலியுக தெய்வமே போற்றிவோம் ஓம் நாகராணியே போற்றிவோம் ஓம் நாக ஈஸ்வரியே போற்றிவோம் ஓம் உலகாடும் நாயகியே போற்றிவோம் மரளாடி பிறந்தாய் போற்றிவோம் ஓம் நாக கன்னியே போற்றிவோம் கலியுகமானாய் போற்றிவோம் ஓம் நாக சங்கரியே போற்றிவோம் அருளாய் நிறந்தாய் போற்றிவோம் ஓம் சாம்பவியே போற்றிவோம் ஓம் சங்கரி தாயே போற்றிவோம் ஓம் பண்டாரி அம்மனே போற்றிவோம் ஓம் பவானி அம்மனே போற்றிவோம் ஓம் என்னை காப்பாயே போற்றிவோம் ஓம் எங்கும் நிறைவாயே போற்றிவோம் ஓம் எதிலும் நீயே போற்றிவோம் ஓம் அன்னையும் எதிரே போற்றிவோம் ஓம் அருளின்
அமுதே போற்றிவாம் ஓம் அங்காள் அம்மனே போற்றிவாம் ஓம் முத்தாள் அம்மனே போற்றிவாம் ஓம் புவனேஸ்வரி தாயே போற்றிவாம் ஓம் ராஜேஸ்வரி தாயே போற்றிவாம் ஓம் ராஜகாளி அம்மனே போற்றிவாம் ஓம் வேதமுகாம் ஓம் சம்பிரதாய பிரிவாம் ஓம் சர்வமுனியே போற்றிவாம் ஓம் மலைமுற்று மாரியே போற்றிவாம் ஓம் மகாமாயி அம்மனே போற்றிவாம் ஓம் அருளும் நீயே போற்றிவாம் ஓம் மாரியும் நீயே போற்றிவாம் ஓம் அண்டமும் நீயே போற்றிவாம் ஓம் அண்டத்தை ஆழ்வதும் நீயே போற்றிவாம் ஓம் சமயவரை மீனாட்சியே போற்றிவாம் ஓம் காஞ்சி காமாட்சியே தாய் உறைந்தவளே போற்றுவரா சக்தி அன்னையே போற்றிவாம் ஓம் நம்மை தோல் மன்னையே போற்றிவாம் ஓம் மகா மங்கள பிரத்திங்கரா தேவியே போற்றிவாம் ஓம் மகா காட்டேரி அன்னையே போற்றிவாம் ஓம் புளியமரத்தடி அமர்ந்தாயே போற்றிவாம் ஓம் நெல்லி தீர்த்த அமர்ந்தாயே போற்றிவாம் ஓம் பற்றால் சுனையே போற்றிவாம் ஓம் சித்திகள் செய்வாயே போற்றிவாம் ஓம் சுந்தரி தாயே போற்றிவாம் ஓம் அம்பிகை வடிவே போற்றிவாம் ஓம் தெளிந்த நீரே போற்றிவாம் ஓம் அமிர்த சக்தியே போற்றிவாம் ஓம் 108 நாகமே போற்றிவாம் ஓம் 1008 நாகமே போற்றிவாம் ஓம் வேதம் சக்தியே போற்றிவாம் ஓம் மங்கள காளியே போற்றிவாம் ஓம் உமா மகேஸ்வரி தாயே போற்றிவாம் ஓம் மருளாடும் தாயே போற்றிவாம் ஓம் சுரேனாகாயே போற்றிவாம் ஓம் சிந்தனையில் நிறைந்தாயே போற்றிவாம் ஓம் மகிமைகளை செய்யும் தாயே போற்றிவாம் ஓம் மாணிக்கம் தருவாயே போற்றிவாம் ஓம் மரகத ஒளிவாம் ஓம் மாதரட்சி மகளே போற்றிவாம் அமர்ந்தவளே போற்றிவாம் ஓம் ஆதி சக்தியே போற்றிவாம் ஓம் அகமகிலும் மன்னவே போற்றிவாம் ஓம் முத்துமாரி அன்னையே போற்றிவாம் ஓம் முப்பாற்று அன்னையே போற்றிவாம் ஓம் முத்தியான மணிந்தாயே போற்றிவாம் ஓம் ஒப்பில்லா மகளே போற்றிவாம் ஓம் உமா மகேஸ்வரி தாயே போற்றிவாம் ஓம் மகா சரஸ்வதி தாயே போற்றிவாம் ஓம் மகாலட்சுமி வடிவே போற்றிவாம் ஓம் மலைமா மகளே போற்றிவாம் ஓம் மரபான் தேவியே போற்றிவாம் ஓம் மகிழம் நிறைந்தாயே போற்றிவாம் ஓம் கன்னியா பரமேஸ்வரி தாயே போற்றிவாம் ஓம் மாங்கல்யம் தருவாயே போற்றிவாம் ஓம் மாங்கல்யம் காப்பாயே போற்றிவாம் ஓம் மாங்காடு அமர்ந்தாயே போற்றிவாம் ஓம் காமாட்சி தேவியே போற்றிவாம் ஓம் சகல ஆதார சக்தியே போற்றிவாம் ஓம் லலிதாம்பிகையே போற்றிவாம் ஓம் நாகபரா சக்தியே போற்றிவாம் ஓம் மகாமாயியே போற்றிவாம் ஓம் நாகவல்லியே போற்றிவாம் ஓம் நாக சக்தியே போற்றிவாம் ஓம் நாக காளியே போற்றிவாம் ஓம் நாகராணியே போற்றிவாம் ஓம் நாக ஈஸ்வரியே போற்றிவாம் ஓம் உலகாளும் நாயகியே போற்றிவாம் ஓம் நாக கன்னியே போற்றிவாம் ஓம் நாக சங்கரியே போற்றிவாம் ஓம் பண்ணாரி அம்மனே போற்றிவாம் ஓம் பவானி அம்மனே போற்றிவாம் ஓம் பார்வதி அம்மனே போற்றிவாம் ஓம் பார்க்கடல் அரசியே போற்றிவாம் ஓம் சர்வமுனியே போற்றிவாம் ஓம் சாதிக்கும் மலரே போற்றிவாம் ஓம் ருத்ர வடிவே போற்றிவாம் ஓம் உயிர்களின் தாயே போற்றிவாம் ஓம் உறவும் நீயே போற்றிவாம் ஓம் உயிரும் ஓம் உள்ளமும் நீயே போற்றிவாம் ஓம் என்னை காப்பாயே போற்றிவாம் ஓம் எங்கும் நிறைவாயே போற்றிவாம் ஓம் எதிலும் நீயே போற்றிவாம் ஓம் உறையும் தாயே போற்றிவாம் ஓம் உணர்ந்தோ முன்னையே போற்றிவாம் ஓம் அன்னையின் வடிவே போற்றிவாம் ஓம் அருளின் அமுதே போற்றிவாம் ஓம் அங்காள் அம்மனே போற்றிவாம் ஓம் வெக்காளி அம்மனே போற்றிவாம் ஓம் முத்தாள் அம்மனே போற்றிவாம் ஓம் புவனேஸ்வரி தாயே போற்றிவாம் ஓம் ராஜேஸ்வரி தாயே போற்றிவாம் ஓம் ராஜகாளி அம்மனே போற்றிவாம் ஓம் வேதமும் நீயே போற்றிவாம் ஓம் சாஸ்திரம் நீயே போற்றிவாம் ஓம் சம்பிரதாயம் நீயே போற்றிவாம் ஓம் அகிலமும் நீயே போற்றிவாம் ஓம் ஆழ்வதும் நீயே போற்றிவாம் ஓம் உறைவதும் நீயே போற்றிவாம்
ஓம் சர்வகம் நீயே போற்றிவோம் ஓம் மலைமுற்று மாறியே போற்றிவோம் ஓம் மகாமாயி அம்மனே போற்றிவோம் ஓம் அருளும் நீயே போற்றிவோம் ஓம் ஆதியும் நீ போற்றிவோம் ஓம் அண்டத்தை போற்றிவோம் ஓம் சமயபுரத்தாலே போம் காசி விசாலாட்சியே போற்றிவோம் ஓம் மூட்டியாணி உறைந்தவளே போற்றிவோம் ஓம் நாகபராசக்தி அன்னையே போற்றிவோம் ஓம் நம்மை திங்கரா தேவியே போற்றிவோம் ஓம் மகா காட்டேரி அன்னையே போற்றிவோம் ஓம் மகா மாசாணி அன்னையே போற்றிவோம் ஓம் புளியமரத்தை ஓம் நெல்லு தீர்த்த அமர்ந்தாயே ஆதி வடிவே போற்றிவோம் ஓம் ஆதிபிடத்த அம்மனே போற்றிவோம் ஓம் சித்தக்கல் செய்வாயே போற்றிவோம் ஓம் சுந்தரி தாயே போற்றிவோம் ஓம் ஓம் அமிர்த சக்தியே போற்றிவோம் ஓம் 108 நாகமே போற்றிவோம் ஓம் 1008 நாகமே போற்றிவோம் ஓம் வேதம் சக்தியே போற்றிவோம் ஓம் மங்கள காளியே போற்றிவோம் ஓம் உமா மகேஸ்வரி தாயே நிறைந்தாயே போற்றிவோம் ஓம் மகிமைகளை செய்யும் தாயே போற்றிவோம் ஓம் மாணிக்கம் தருவாயே போற்றிவோம் ஓம் மரகொற்றிவோம் ஓம் மூவரவே காத்தாயே போற்றிவோம் ஓம் ஒப்பில்லா மகளே போற்றிவோம் ஓம் மகா சரஸ்வதி தாயே போற்றிவோம் ஓம் மகாலட்சுமி வடிவே போற்றிவோம் அகிலம் நிறைந்தாயே போற்றிவோம் ஓம் கன்னிகா பரமேஸ்வரி தாயே போற்றிவோம் ஓம் மாங்கல்யம் தருவாய் ஓம் காமாட்சி தேவி. பல பேருக்கு இந்த முளவா நிறுவேறுமா ஏறாதான்னு சந்தேகம் இருந்துச்சுடா. போடுறவன் சந்தேகத்தில் உட்காந்துருந்தான். ஏறுமா ஏறாதான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சான். அதுதான் எல்லா பழக்கம். என்னடா ஏறும், இப்போ ஏறாது, இது ஏறாது. இனி பக்கத்தில் இல்லாதவனுக்கு ஏறித்தானே ஆகணும். அது உண்மைதானே. தெய்வத்தோட பக்கத்தில் இல்லைன்னா என்ன பண்ணும்? யாரெல்லாம் காப்பாற்றாது? கை தூக்கு பாப். கடவுள் காப்புமா காப்பாற்றாதா? தூக்கெல்லாம் காப்பாற்றும். இப்போ எல்லா பக்தரோட கையாலையும் அவன் வினயத்துக்கு அவன் கையால் போட போகிறேன். அருகையால் வரிசையா ஒவ்வொருத்தரா வந்து வாங்கிக்கணும். அவட சிம்பிளா வரக்கூடாது எங்கிட்ட. அப்படி நீங்க அங்க உட்காருங்க. இது இது வந்து விளையாட்டு வியாபாரம் தான். ஒருத்தர் வாங்க. அப்படியே ஒருத்தர் இருக்காதுங்க. எல்லா சாமி சுத்துவாங்க. வரிசையாவா எல்லாரும் வந்து கேளுங்க. கொஞ்சம் எல்லாரும் கொடுப்பாங்கம்மா. இந்த பக்கத்துல உள்ளவங்க கேட்காது. ஒரு பக்கத்து எல்லா கோயிலும் சுற்றி வந்து கடைசியாக மலையாடுறது அம்சத்து சாமி சுத்துவாங்க. நான் தலைமை சொல்றேன். கோயிலை சுற்றி வந்து மலையாடுறேன். இந்த பக்கம் சுற்றுவாங்க, கோயிலை சுற்றுவாங்க. வீடியோ எடுங்க. ஓம் நாகபராசக்தியே போற்றிவோம் ஓம் மகாமாயியே போற்றிவோம் ஓம் நாகவல்லியே. அப்பா மலையாடுறவங்களுக்கு இங்கே வந்து தருவாங்க. மழை வாங்காதுங்க. எல்லா கோயிலும் சுற்றி வந்து தருவாங்க. மட்டும் மழை வாங்குங்க. ஓம் நாக பைரவியே போற்றுவோம் ஓம் போற்றுவோம் ஓம் நாக ஈஸ்வரியே போற்றுவோம் ஓம் உலகாலும் நாயகியே போற்றுவோம் ஓம் நாக கன்னியே போற்றுவோம் ஓம் நாக சங்கரியே போற்றுவோம் ஓம் சாம்பரியே போற்றுவோம் ஓம் சாந்தமுனியே போற்றுவோம் ஓம் சங்கரி தாயம் ஓம் சர்வமுனியே போற்றுவோம் ஓம் சாதிக்கும் மலரே போற்றுவோம் ஓம் துர்கா வடிவே போற்றுவோம் ஓம் உயிர்களின் தாயே போற்றுவோம் ஓம் உறவும் நீயே போற்றுவோம் போற்றுவோம் ஓம் உள்ளம் நீயே போற்றுவோம் ஓம் என்னை காப்பாயே போற்றுவோம் ஓம் எங்கும் நிறைவாயே போற்றுவோம் ஓம் எதிலும் நீயே போற்றுவோம் ஓம் உறையும் தாயே போற்றுவோம் ஓம் உணர்ந்தோ முன்னையே போற்றுவோம் ஓம் அன்னையின் வடிவே போற்றுவோம் ஓம் வெக்காரி
அம்மனே போற்றுவோம் ஓம் முத்தாள் அம்மனே போற்றி தாயே போற்றுவோம் ஓம் ராஜகாளி அம்மனே போற்றுவோம் ஓம் வேதம் நீயே போற்றுவோம் ஓம் சாஸ்திரம் நீயே போற்றுவோம் ஓம் சந்திரன் நீயே போற்றுவோம் ஓம் சகலம் நீயே போற்றுவோம் ஓம் அகிலம் நீயே போற்றுவோம் ஓம் ஆனந்தம் நீயே போற்றுவோம் ஓம் சத்திய தாயே போற்றுவோம் ஓம் மதுரை மீனாட்சியே போற்றுவோம் ஓம் ஓம் பிரியமரத்தடி அமர்ந்தாயே போற்றுவோம் வாடிவிடுத்த அம்மனே போற்றுவோம் ஓம் சித்துக்கள் செய்வாயே போற்றுவோம் ஓம் அமிர்த சக்தியே போற்றுவோம் ஓம் 108 நாகமே போற்றுவோம் போற்றுவோம் ஓம் உமாமகேஸ்வரி தாயே போற்றுவோம் ஓம் அருளாடும் தாயே போற்றுவோம் ஓம் சிலேனாயே போற்றுவோம் ஓம் சுந்தரையும் நிறைந்தாயே போற்றுவோம் ஓம் மகிமைகளை செய்யும் தாயே போற்றுவோம் ஓம் மரகத வெள்ளாலே போற்றுவோம் ஓம் மயுகவ வெள்ளாயே போற்றுவோம் ஓம் மாதரசி மகளே போற்றுவோம் ஓம் மலையாள தேசத்து அன்னையே போற்றுவோம் ஓம் மலையாளத்தில் அமர்ந்தவளே போற்றுவோம் ஓம் ஆதி சக்தியே போற்றுவோம் ஓம் முப்பாத்து அன்னையே போற்றுவோம் ஓம் மூவரகம் ஓம் கன்னியா பரமேஸ்வரி தாயே போற்றுவோம் ஓம் மாங்கல்யம் தருவாயே போற்றுவோம் ஓம் மாங்கல்யம் காப்பாயே போற்றுவோம் ஓம் மாங்காடு அமர்ந்தாயே போற்றுவோம் ஓம் காமாட்சி தேவியே போற்றுவோம் ஓம் சகல ஆதார சக்தியே போற்றுவோம் ஓம் லலிதாம்பிகையே போற்றுவோம் சங்கரன நாகங்களின் குலதெய்வமே போற்றுவான் நான் வேதம் ஒரே வர்றவங்களை வருஷப்படின்னு பாட்டுங்க 1 2 வருஷம் பாட்டுங்க ஓம் மூலாதார முடிவே போற்றுவான் ஞானத்தின் ஒளியே போற்றுவான் நவரத்ன வடிவே போற்றுவான் யார் பாரு ரௌத்ர சக்தியே போற்றுவான் கால சக்தியே போற்றுவான் கோல சக்தியே போற்றுவான் அகோர சக்தியே போற்றுவான் ரௌத்ர சக்தியே போற்றுவான் போற்று இதோ அதில் கிடக்கு பாருங்க அதான் பாரு அனுகிரகம் சித்தித்தாய் போற்றுவான் நவமாய் நின்றாய் போற்றுவான் தாமான மூலமே போற்றுவான் அருளாக திறந்ததை போற்றுவான் அண்டபிண்டம் ஆனாய் போற்றுவான் இந்த அண்டங்களை ஆனாய் போற்றுவான் ராஜகுரு ஆனாய் போற்றுவான் ஆதிகுரு ஆனாய் போற்றுவான் சிவகுரு ஆனா அருளாக தந்தாய் போற்றுவான் ஓம் நாகபர சக்தியே போற்றுவோம் திருச்சிற்றம்பலம் அதர்வன மகாபிரியங்கராதேவி அம்மனுடைய யாகத்துல இப்ப போறக்கூடிய ஒவ்வொரு மிளகாவும் உள்ள மட்டும் கிடையாதுப்பா ஏறத்தால 1 மாசத்துக்கு மேல் தங்கின மிளகா. அதனால இன்னைக்கு அம்மா வந்து இந்த யாகத்தை இன்னைக்கு வளர்த்து தீரணும்னு முடிவு பண்ணாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா கோயில்ல நம்ம கோயில்ல தலசுத்தி வர்றாங்கல்ல இந்த யாகத்தை தவிர்த்து மற்ற நாள்ல சில பேர் என்ன பண்றாங்க தலகு மிளகா கொண்டு வந்துடுறாங்க. அந்த மிளகாலாம் நம்ம என்ன பண்ணலாம் போடாம அப்படியே ஒதுக்கி வச்சு 2 சாக்கு மிளகா இன்னைக்கு வெள்ள மிளகாங்கிறது உருக்கி மிளகா வந்திருக்கு அப்படின்னா இந்த மிளகா எங்கன்னா பக்தர்கள்லாம் யாகம் வளர்த்து முடிஞ்சதுக்கு பிறகு கொண்டாந்து போட்ட மிளகாவை அப்படியே ஒதுக்கி வச்சு சேர்ந்த மிளகா தான் இன்னைக்கு. இதுவே அம்மா அருள்வாங்களை பார்த்துட்டு இந்த மிளகா இந்த இடத்துல இருக்குது. இதெல்லாம் மற்றவர்களுடைய தலையை சுற்றி கொண்டாடுறது அவங்களுடைய கர்மா, அவங்களுடைய திருஷ்டி, அவங்களுடைய ஓமல், அவங்களுடைய பச்சரிப்பு, அவங்களுடைய பொறாமை, அவங்களுடைய ஏழு தொந்தரவு, இது எல்லாமே இதுல இருக்கு. இது எல்லாமே இந்த கோயில கட்டியிருக்கு. அதனால இது எல்லாத்தையும் நீங்க ஆழத்துல போகணும்னு சொல்லி அம்மா அருவார்களை சொன்னாங்க. அருவார்களை பார்த்துட்டு ஒரு மரம் இருக்கீங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறமா எங்களுக்கே கோயில்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மரம் சேர்ந்துருக்கவே தெரியும். அவ்வளவு மிளகா சேர்ந்து இருந்துச்சு. அவ்வளவு மிளகாவும் இன்னைக்கு அடிமையா போட்டுட்டு இருக்கோம். பக்தர்களுக்கு எல்லாருமே கையில் வச்சிருக்கீங்கல்ல, அப்ப 4 திசையில என்ன பண்றீங்க, உங்களுக்கு இஷ்டப்படி போடுறீங்க. அதுக்கு ஒரு முறை இருக்கு. அந்த முறையை ஒரு மிளகா வச்சுக்கணும் அப்படின்னா இருக்கு. இந்த ஒரு மிளகா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருத்தர் தான் போடணும். ஒரு யார் கூட்டத்துல ஒரே நேரத்துல 10 பேர் சொல்லக்கூடாது. ஒருத்தரா இந்த தலையை சுத்தி அப்படி சாமியை பார்க்கணும். அம்பலை பார்க்கணும். அம்பலை மறக்க விடாது. அந்த பக்கம் அந்த சாமியை அப்படியே பார்த்துட்டு அந்த யாருமே எடுக்க உட்காரக்கூடாது. அப்படியே சாமி இப்படி 3 முறை இப்படி ஒரு 3 முறை பார்த்து உங்க மனசுல உள்ளதெல்லாம் இப்படி வரீங்கன்னா இங்கதான் மிளகா போட்டு நின்று போற இடம்.
நல்லா பாத்துங்க. இப்படிதான் மிளகா போடணும். இப்படி நின்று இப்படி யாகத்துல இப்படி மிளகா போட்டுட்டு சாமியை கும்பிட்டு போய் அமைதியா உட்காரணும். ஆனா பக்தர்கள் அப்படி செய்ய மாட்டேங்கிறீங்க. ஒருத்தவங்க அந்த பக்கம் ஒருத்தவங்க பிறகுக்குள்ளார வச்சு நம்ம சாப்பிட. அப்போ வாய் வழிங்கிறது இந்த தூரம் நேரம் அப்படி அம்மாவை பார்த்துட்டு இப்படி போட்டாதான் அது அம்மாட்ட போய் சேரும். 4 திசையிலிருந்து நம்ம தூக்கி எறியும் போது அது அம்மாட்ட போய் சேராது. ஓம் சக்தி 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 பராசக்தி ஓம் சக்தி 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 பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 பராசக்தி ஓம் சக்தி 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 பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே பராசக்தியே ஓம் சக்தி பராசக்தி 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 பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி
பராசக்தி பராசக்தி யாகம் பிடிச்சிடும். ஓம் சக்தி பராசக்தி ஓம் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 ஆதி பராசக்தியே ஆதி பராசக்தியே ஆதி பராசக்தியே ஆதி பராசக்தியே ஆதி பராசக்தியே ஆதி பராசக்தியே பராசக்தி 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 ஆதி பராசக்தியே ஆதி பராசக்தியே ஆதி பராசக்தியே ஆதி பராசக்தி சக்தி பராசக்தி 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 ஆதி பராசக்தியே ஓம் சக்தி ஓம் ஓம் மருந்து வெற்றிலை கொழுந்து வெற்றிலை கொழுந்து அம்மாவின் மருந்து அம்மாவின் மருந்து
பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஆதி பராசக்தியே ஆதி பராசக்தியே ஓம் ஓம் சக்தியே 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 ஓம் ஓம் சக்தியே பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஆதி பராசக்தியே ஆதி பராசக்தியே ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஏப்பிலை கொழுந்து ஏப்பிலை கொழுந்து பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 ஆதி பராசக்தியே ஆதி பராசக்தியே ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே பராசக்தி 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 ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி அம்மாவுடைய அருளாலையும் அம்மாவுடைய சக்தியாலையும் எனக்கு தாரம் வந்திருக்க என் மக்களுக்கு ஒரு வரையும் இல்லாம மழை போல வந்த ஆபத்து எல்லாத்தையும் இன்னைக்கு நான் பரிசோட தூக்கி வைப்பேன்டா. என் சமூகத்தில் வருகின்ற எல்லா பக்தருடைய கஷ்டத்தையும் காத்தா இருந்து நான் காய்ந்து பண்ணி என் மக்கள் முச்சு காத்தா இருந்து அவர்களுக்கு நான் தனியா இருந்து நிறைய கட்டணும்ப்பா. என்னை தேடி இருக்கிற குஜர்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு கரையும் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு நோயும் எந்த விதமான கட்டணம் இல்லாம நான் காப்பாற்றி விடுப்பேன்ப்பா. அம்மா தேடி இருப்பேன் நாடி இருப்பேன். எந்த கஷ்ட காலத்திலையும் என்ன தேவையும் என்ன கைவிடாம நான் காப்பாற்றி நல்ல நான் கலந்து பண்ணி என் மக்களை நான் காத்து நிற்பேனப்பா. என் ஆளு திருவாரூர மாலை விட்டு மகாபாலி பௌர்ணமிக்கு இந்த மாசாணி எனக்கு விலகாத்து செய்றவங்களுக்கு குழந்தை பேர் வந்து விடுப்பேனப்பா. போன வருஷத்தோட இந்த வருஷம் 4 மடங்கு பக்தர்களோட கூட்டமா அம்மாவோட அருளால நல்லபடியான சொல்லாக்கும் நல்லபடியான வருவோம் எல்லாருக்கும் நான் கொடுத்து என் மக்களை நான் கலந்து பண்ணேன். இந்த இடத்துல நான் காத்து நிற்கிறேனப்பா. இல்லை அம்பாள் கபடி பண்ணப்பா. அவனே கொஞ்சம் அமைதியா 10 நிமிஷம் அந்த வரலாறு நாகபராசக்திங்கிற தெய்வத்துடைய என்ன 4 நிமிஷம் பார்த்தாலும் தெரியும். அந்த இடத்துல புரியுதுன்னா தெரியும். பொண்ணு நேற்ற பார்த்தா மட்டும்தான் நான் சொல்லுகிற செய்தி அவர்கள் வந்து நன்மை தன்மை அந்த அம்மாவோட
வந்திருப்பீங்க. இந்த கோயில் 3 கட்டமாக உருவாயிருக்கு. 3 கட்டமாக இந்த மண் உருவானுச்சு. முதல் கட்டமாக உருவானது சாதாரண ஊர் அல்ல. முதல்ல ஊரோட பேர் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த ஊருக்கு ஒரு பெரிய சிறப்பே இருக்குது. ஒரு பெரிய சிறப்பு எப்படின்னா, எல்லாருக்கும் அன்னதானம் வந்து யார் பண்ணுவா? மனுஷங்க பண்ணி அன்னதானம் தொடங்கி வைப்பாங்க. ஆனால் இந்த ஊரில் தான் உலகத்தில் முதலாக சிவபெருமானே நேராக வந்து அன்னதானம் பண்ணது. பூமி ஒரு பிரளயம் ஏற்படுது. பிரளயம்னா உலக அழிவு. பிரளயம் ஏற்பட்டு மக்கள் உற்பத்தி ஆகுறாங்க. மக்கள் உற்பத்தி ஆனோன்னா அவங்களுக்கு அன்னம் கிடைக்கல. இந்த அன்னத்துக்கு பார்க்குறார் சிவபெருமான். மக்கள்லாம் அன்னத்தை இருக்குன்னு சொல்லி பிரம்மதேவர்கிட்ட சொல்லி ஒரு தானியத்தை படைக்கிறார். அதான் நெல். அந்த நெல் தானியத்தை படைத்து அதை வந்து பூமி கொடுக்கணும்ல. அதை எப்படி சமைக்கணும்னு மனுஷனுக்கு தெரியாதுல்ல. முதல்ல அந்த நெல்லை என்ன பண்ணுறாரு, இதுக்கு நேர் எதிரில் திருநாட்டியத்தானுடைய ஊர் இருக்கு. அந்த இடத்துல நடவு நடுறார். அங்கிருந்து நடவு நட்டு இங்கேருந்து இங்கே கொண்டு வர நெல்லை. இது வந்து களம் சொல்லுவாங்களா, களமாடுறதுன்னு. இந்த இடம் களமாடுற இடம். இந்த இடத்துல களமாடுறாரு. இந்த இடத்துல களமாடி என்ன பண்ணுறாரு, அந்த நெல்லை அப்படியே ஐராவதம்னு சொல்லுவாங்க. இந்திரனுடைய யானை, வெள்ளை யானை. அதனால தான் இந்த ஊரில் இந்த கோயிலுக்கு பின்னாடி அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கும். அந்த சிவபெருமானுக்கு பேர் என்ன தெரியுமா? ஐராவதீஸ்வரர். ஐராவதீஸ்வரர்னா ஐராவதம்னா யானை, யானை வழிபட்ட தெய்வம். அதனால ஐராவதீஸ்வரர் அப்படிங்கிற பேர் உண்டு. இங்கே இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய பேர் என்ன? ஐராவதீஸ்வரர். அந்த ஐராவதீஸ்வரருடைய திருக்கோவில் இங்கே தான் இருக்கு. ரெண்டாவது இந்த ஐராவதத்தை அழைச்சிட்டு வந்து நெல் அடிக்கிறார். நெல் அடித்து சிவபெருமானே உணவு சமைத்து சிவன் பார்வதியாக சோறு சமைச்சு மக்களுக்கு சோறு போடுறாங்க. முதலால் உலகத்திற்கெல்லாம் ஆன்மாக்களுக்கெல்லாம் உணவு கொடுத்த இடம். அதனால தான் இந்த ஊருக்கு பேர் என்ன? உலகத்துக்கெல்லாம் உணவு கொடுத்ததுனால தான் இந்த ஊருக்கு பேர் ஊட்டியானி. பேருடைய காரியம் புரிஞ்சு போச்சா? இந்த ஊர் எதுக்கு ஊட்டியானின்னு சொல்கிறாங்கன்னு தெரியுதா? முதலாக சிவபெருமானே வந்து உணவு கொடுத்ததனால் இந்த ஊர் ஊட்டியானி. அதோட பேர் நிற்கல. அதுக்கு மட்டும் இந்த ஊரோடைய பேர் கிடையாது. அற்புதங்களுக்கெல்லாம் அற்புதம் சேர்க்கும். சிவன் மட்டும் இருந்தால் பத்தாது, பார்வதி வேணும். உடம்புக்கு சிவம் என்பது உடல், உயிர் என்பது சக்தி, ரெண்டு சேர்ந்தாதான் பலம். அப்போ பார்வதி வேணும். அந்த பார்வதியோடைய அருள் வேணும்ல. தாட்சாயினி அம்மன். யாராருக்கெல்லாம் தாட்சாயினி அம்மனை பற்றி தெரியும்? யாருக்காவது தெரியுமா? அம்மன் கும்பிட்றவங்க இருக்கீங்க. எத்தனை பேர் சாமி மேலே, அம்பாள் மேலே பக்தி உள்ளவங்க இருக்கீங்க? கை தூங்க தெரிஞ்சுக்கிறேன். எல்லாருமே அம்பாளை கும்பிடுவீங்க. அம்பளுக்கு எத்தனை சக்தி பீடம் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, எத்தனை சக்தி பீடம் இருக்கு? எத்தனை சக்தி பீடம் இருக்கு? சிவனுக்கு இருக்கக்கூடிய சக்தி பீடங்கள் 300 சொச்சம் இருக்கு. புரியுதுங்களா? மகாவிஷ்ணுக்கும் 108 பீடங்கள் உண்டு. பார்வதிக்கு எத்தனை பீடங்கள் தெரியுமா? 68 பீடங்கள். எத்தனை பீடங்கள்? 68 பீடம் இருக்கு. அதில் 59 சக்தி பீடங்கள், உபபீடங்கள் 9. எல்லாமே கணக்கு இருக்கும். அப்போ அம்பாளுடைய சக்தியில் அம்பாள் தாட்சாயினின்னு ஒரு அம்மன் இருக்காங்க. அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம 27 நட்சத்திரம் சொல்கிறோம்ல, இந்த 27 நட்சத்திரத்தோட தங்கச்சி தான் சதிதேவி. 27 நட்சத்திரத்துக்கும் அப்புறம் பிறந்தவங்க சதிதேவி. அவங்க யாருன்னா தட்சனுடைய மகள், பிரம்மனுடைய பேத்தி. பிரம்மதேவன் படைச்சார்ல பிரம்மன், அவரோட பேத்தி. புரியுதுங்களா? சரஸ்வதியுடைய பேத்தி தாட்சாயணி அம்மன் அவங்க பிறக்கிறாங்க. அவங்க யாரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா, சிவபெருமான காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணதுனால அப்பன் தட்சன் வந்து சேர்த்துக்கல தாயை, எந்த ஒரு விஷயத்துக்கும் சேர்த்துக்கிறது இல்லை. பார்வதியை வந்து என்ன பண்ணுறாரு, ஒதுக்கி வச்சுட்டாரு. சிவபெருமானோட இருக்கிறனால ஒரு சிவனுக்கு உரிய யாகம் அஸ்வமேத யாகம்னு சொல்லுவாங்க. அந்த யாகம் நடக்குது. எல்லாரையும் மும்மூர்த்திகள், பிரம்மதேவன் எல்லாருமே கூப்பிட்டாச்சு. எல்லாரும் வந்தாச்சு. உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களும் வந்தாச்சு. சிவனுடைய மாமனார் இல்லையா, வராமல் இருக்க முடியுமா? எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாருமே வந்தோடனே பார்வதி தேவி வந்து ஒரு ஏக்கம். அப்பா வீட்டில் இவ்வளோ பெரிய பூஜை நடக்குது, 1000கணக்கான பேர்கள் போயிட்டுருக்குறாங்க, நம்மளால வந்து அந்த யாகத்தில் கலந்துக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் யாருக்கு இருக்குது? அம்பாளுக்கு இருக்குது, பார்வதி தேவிக்கு இருக்குது. அந்த பார்வதி தேவிக்கு அந்த ஏக்கம் இருந்ததுனால அந்த பார்வதி என்ன சொல்கிறாங்க, நான் போகணும், என் அப்பா நடக்கிற ஏகத்துக்கு நான் போகணும் அப்படின்னு பார்வதி தேவி சொல்கிறாங்க. பார்வதி தேவி சொன்னோன்னே சிவபெருமான் சொல்கிறார், போகாத, முக்காலம் தெரிந்த ஈசன்லையா நடக்கிறது என்னன்னு தெரியாமல் போயிடுமா? போகாத, போனால் அவமானப்படுவோம், உயிருக்கு ஆபத்து இருக்கு, போகாத. நான் தெய்வம்,
என் உயிருக்கு என்ன ஆபத்து வந்துட போகுது, உலகத்தை படைக்கிறவனா அழிக்கிறவனா ஆக்கிறவனா என் உயிருக்கு என்ன ஆபத்து வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிவனுடைய பேச்சு கேட்காமல் அந்த பார்வதியாகப்பட்ட தாய் என்ன பண்றா, தாட்சாயினி தட்ச நடத்துற யாகத்துக்கு போறான். அங்க தட்ச நடத்துற யாகத்துக்கு போனோன்னா தட்ச மகாராஜா சொல்றான், சுடுகாட்டை எரிஞ்சு போயிட்டு இருக்க பணத்தை உடம்பு முழுசும் பூசிக்கக்கூடிய அந்த அவனுடைய பொண்டாட்டிக்கு இங்கே இடம் இல்லை, என் பொண்ணுக்கு இடம் உண்டு, சுடுகாட்டில் எறிகிற பணத்தை பூசிட்டு இருக்கவனுக்கு இங்கே இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவமரியாதையாக சிவனை பேசணுன்னு பார்வதிக்கு தாங்கலை. அப்போயே என் புரிஞ்சு நான் போகாதன்னு, அதேமாரி நான் வந்து அப்பனாச்சே கொஞ்சம் ஈவிரக்கம்னு, நீ வந்து ஈஸ்வரையே திட்டுறியா, நீனும் அழிய உன் யாகம் அழிய உன்னோட உடம்பு அழிய உன் உயிரழியன்னு சொல்லிட்டு குடுக்குன்னு போய் தட்சம் நடத்தின யாகத்தில் போய் உட்காந்துட்டாங்க. யாகத்துக்கு நெருப்புக்கு அம்பாலை இருக்கிற சக்தி கிடையாது. அந்த உடம்புல இருந்து உயிர் வெளியேறிச்சு, பிரபஞ்சத்தை கலந்துட்டு அந்த ஆத்மா உடம்பு மட்டும் எரியாம அப்படியே நிற்கிது. அந்த அக்னி பகவான் என்ன பண்றாரு, தூக்கிட்ட சிவபெருமான்ட்ட ஒப்படைச்சு இருந்தாப்பா அவன் பொண்டாட்டியோட உடம்பு வச்சு வந்துட்டார். சிவபெருமானுக்கு ஒரே அதிர்ச்சி, ஏன்னா நம்ம பொண்டாட்டி இப்படி ஒன்னாந்து நிப்பாட்டிட்டான்னு கோவத்துல ஆட ஆரம்பிச்சிட்டார். ருத்ர தாண்டவம், பிரளய தாண்டவம் ஆடுறாரு. அந்த பிரளயத்துல உலகமே சமநிலை பெற்று அழிய போகுது. 7 கிலோ நமக்கு வந்து பூமி மட்டும் இல்லை, பூமிக்கு மொத்தம் 14 லோகம், 7 14 லோகம். இதுக்கு மேலே ஒரு லோகம் இருக்கு, கீழே லோகம் இருக்கு, நடுவில் தான் நம்ம இருக்கிறோம். அப்போ அந்த பூமியில இருக்கக்கூடிய அந்த 14 லோகத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் ஆறாரு. அண்ட பிரபஞ்சம் அதண்டு போகுது, உலகம் அழியுது. சனகாதி புத்திரர்கள் போய் முறையிடுறாங்க, சாமி எப்படியாவது இதை காப்பாத்துன்னு சொல்லி இவர்கிட்ட மகாவிஷ்ணுகிட்ட முறையிடுறாங்க. மகாவிஷ்ணு பார்க்குற கையில் இந்த சுதர்சன சக்கரத்தை ஏவுறாரு அம்பாள் மேலே. யார் மேலே? பார்வதி மேலே ஏவுறாங்க. இந்த பார்வதி உடம்புல வந்து அந்த துண்டுகள் வந்து 58 துண்டுகளாக அம்பாளுடைய உடம்பு வந்து அப்படியே துண்டா வெட்டி காஷ்மீர் முதல் கொண்டு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பரத கண்டம், புனித சேத்திரமா இருக்கக்கூடிய பரத கண்டத்துல இருந்து நம்மளோட இந்திய திருநாட்டுல மேலிருந்து விழுந்த ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு சக்தி பீடங்களாக அம்பாளுக்கு மாறுது. அதுல தவறி அம்பாளுடைய ஆபரணங்கள் இருக்கலாம், நகை போட்டிருப்பாங்கல்ல சாமி, கிரீடம், கொலுசு, தண்டை, மூக்குத்தி, இப்படி ஒவ்வொன்றும் விழுந்த இடத்துல அம்பாளுடைய இடுப்புல இருக்கக்கூடிய ஒட்டி ஆணி, அது விழுந்த புண்ணிய பூமி தான் இந்த ஊர். உணவு அடுத்ததனால் ஊட்டியாணி, ஒட்டியானம் விழுந்ததனால் ஒட்டி ஆணி, அப்படிங்கிற 2 விதமான புனித பெயர்களால் மட்டும்தான் இந்த புனித சேத்திரத்துக்கு விழுது சக்தி. ஏதோ ஒரு கோயிலுக்கு போறோம், அருள்வாக்கு பார்க்குறாங்க, சாமியை பார்க்குறோம், துண்ணூரை வாங்குறோம், 4 முழம் அள்ளி போடுறாங்க, அது அம்மாவோட அருளால நெடியர்ல நம்ம வந்தோம், நம்ம பிணி தீர்த்து போச்சுன்னு நினைக்கிறது இல்லை. ஆதி முதல் கொண்டு இது யார் இழந்த இடம், இது யார் ஆண்ட இடம், இது எப்படிப்பட்ட மண்ணு, இந்த மண்ணில் எப்படி தெய்வம் வந்து அமர்ந்திருக்கு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். கலியுக தெய்வம் கண்கண்ட சேத்திரம் அருள்மிகு நாகபராசக்தி வாழும் புனித தலம் இந்த தலம் கலியுக தெய்வம். அதனால இந்த சேத்திரத்துக்கு நீங்க வருகை தந்துட்டீங்கனாலே உங்களுடைய கஷ்டம் நிவர்த்தனைக்கு வரும். இன்னைக்கு நான் நல்லா சபதம் பிடிச்சிடுறேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு சாமி ஆடும்போது நான் சொன்னேன், இந்த இடத்துல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த இடத்துல வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு குழுமுவாங்கடான்னு. அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு பழிச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் என்னோட சன்னிதானத்துல இந்த இடத்துல வந்து போவேன். இன்னைக்கு அம்மா இடத்துல இருந்து சொல்றேன், லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டு போவாங்க. என்கிட்ட அருள்வாக்கு கேட்கறதுக்காக இல்ல, இங்க இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு செய்வதற்காகவும் இந்த தெய்வத்தை வணங்குறதுக்காகவும் இந்த அம்மாவோட பாதத்தை பார்த்து தரிசனம் செய்வதற்காகவும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டு போவாங்க. உண்மையிலே நீங்க எல்லாருமே பெருமைப்படணும். கலியுகத்தில் வாழக்கூடிய கலியுக சேத்திரத்துல இப்போ ராஜராஜ கட்டின கோயில் கட்டினது எப்படின்னு நமக்கு தெரியாது. அதுக்கு நம்ம 10 ரூபா காசு கொடுத்துருப்போமா, அந்த புண்ணியம் கிடையாது. ஆனா கலியுகத்துல நமக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி அம்மா கட்டக்கூடிய நாகபராசக்தி அம்மனுடைய திருக்கோவில்ல வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த பாக்கியம் நமக்கு அம்மா கொடுத்துருக்காங்க. அம்மாவோட அருளால அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி, அம்மாவோட அருளால நாகபராசக்தி அம்மன் அருளால நம்மளுடைய தெய்வம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பொன்னான வாய்ப்பு தான் நம்மளுடைய திருக்கோவில். இந்த திருக்கோவில் வந்து அம்மா வந்து நமக்கு கொடுத்த பாக்கியம். அம்மாட்ட கேட்டேன், அம்மா எனக்கும் ஒரு கோயில் கட்ட முடியுமா, நான் சின்னந்தோ அந்த மாதிரி ஒரு கோயில் கட்டலாமான்னு அம்மாட்ட கேட்டேன். அம்மா சொன்னாங்க, ஏண்டா இதை விட 4 மடங்கு மிகப்பெரிய வானு சொந்த கோபுரங்கள்லாம் இந்த இடத்துல வரப்போகுது, நின்று திருவோட்டுக்கு ஆசைப்படுற அப்படின்னாங்க. என்னால் எப்படிம்மா முடியும்னு. ஒன்னால முடியாது, ஆனால் என்னால் முடியும். என் இடத்துல வரவன்ட்ட நீ கோடி கோடியாக பணம் கேட்கணும்னு அவசியம் இல்லை.
வர்றவன் 1 ரூபாய் கொடுத்தாலும் உள்ள அன்போட அவனோட பிரச்சனை தீர்ந்துட்டுங்கிற சந்தோஷத்தோட கொடுக்காம பாரு. அதை மட்டும் வாங்கி கட்டு நீ கோயில் கட்டிடலாம். நாங்கள் இன்னைய வரைக்கும் கோடி கோடியாக யார்ட்டையுமே நான் எதிர்பார்க்கல. கோடி கோடியாக எனக்கு யாரும் காசு கொடுத்தது கிடையாது. 10,000 15,000 50,000 யார்ட்டையும் நான் கையேந்தலை. நிறைய பேர் யாராவது வேணாலும் என்னன்னு சொல்லிட்டு போட்டோம். பைரவமாக சொல்கிறேன், நான் யாருக்கும் செய்வனை வச்சோ மந்திரம் வச்சோ பில்லி சுனியை வச்சோ 10,000 5,000 1 லட்சம் நான் யார்ட்டையும் காசு வாங்க கிடையாது. இன்னைய வரைக்கும் என்னை நம்பி வர்றவங்கள்ட்ட ஒன்னால் முடிந்ததை எனக்கு தாங்குற நிறைய நல்ல உள்ளங்கள் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கொடுத்து கோயில் வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போ முருகன் அந்த முருகனுடைய பேச மாட்டோம், மண்ணு கொட்டிட்டேன்னா அதை ஒட்டிட்டு அதுக்கு மேலே முருகனுடைய ஆலய வேலை நடக்க போகுது. இப்போ ஆவணி மாத பெரும் திருவிழா இங்கே நடக்க போகுது. இந்த திருவிழாவுக்கு எல்லா பக்தர்களும் கண்டிப்பாக வரணும். அருள் திரு மாசாணி அம்மன் வந்து உங்களோட பொண்ணா நினச்சி அம்பாளுக்கு மாலை போடுறவங்க, பால் குடம் எடுக்கிறவங்க, இவங்கெல்லாம் தீ மிதிக்கிறவங்க, இவங்கெல்லாம் நீங்கள் வேண்டிட்டு மாலை போட்டுக்கலாம். ஆனால் குழந்தை பேருக்காக வரக்கூடியவங்க, வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சு இருக்கக்கூடியவர்கள், குடும்பத்தில் பல பிரச்சனைக்கு ஆளானவங்க அம்மனை வேண்டிக்கிட்டு நம்ம கோயிலில் நடக்கக்கூடிய இந்த மாபெரும் திருவிழாவில் ஆடி மாதம் அமாவாசைக்கு பூச்செறிதல் வச்சுருக்கிறோம். பூச்செறிதல் வச்சுருக்கிறோம். எல்லா பக்தர்களும் வரணும். பூச்செறிதலுக்கு பூ தாங்கி அம்பாளுக்கு அப்படி காலையில் 10 மணிக்கு பூச்செறிதல் வச்சுருக்கிறோம். எல்லா பக்தர்களும் வந்து அம்பாளுக்கு பூவால் அபிஷேகம் பண்ணி அம்மாவோட அனுகிரகம் பெற்று மாலை போடக்கூடிய பக்தர்கள் இன்னைக்கு மாலை அணிந்து விரதத்தோடு இருந்து அம்பாளை கும்பிட்டு அம்மாவோட தீமிதியோ பால்குடமோ அல்லது வருஷத்தட்டு எடுக்கிறதோ. இந்த வருஷத்தட்டு எடுக்கிறதுனா என்னன்னு தெரியாது. ஒரு நிறைய மாத கர்ப்பிணிக்கு நம்ம எல்லாம் எடுக்கிறோம்ல, அம்மாவுக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்செல்லாம் கிடையாது. இல்லை, அம்மாவுக்கு நம்ம தானே பிள்ளைங்க, நம்ம தான் அம்மாவுக்கு அம்மா. அம்மாவோட அம்மா யாரு? நம்ம தான். அம்மாவுக்கு பிள்ளைங்க யாரு? நம்ம தான். அப்போ நம்ம தாய்க்கு ஒரு விசேஷம் பண்ணும்போது நம்ம தான் அந்த தாய்க்கு எல்லாமா இருந்து அந்த சீர்வரிசை எடுத்து 7 தட்டு 9 தட்டு காப்பரிசிலிருந்து வளைவிலிருந்து கண்ணாடியிலிருந்து அவளுக்கு புடவையிலிருந்து ஒரு வருஷம் எப்படி ஒரு மகளுக்கு எடுப்பாங்களோ அதுபோல் 7 தட்டு 11 தட்டு 21 தட்டு வருஷம் எடுத்து நம்ம சொந்த செடிகளோட வந்து அம்மாவுக்கு செஞ்சுட்டு போகும்போது அம்மாவுக்கு ஒரு பாக்கியம் சந்தோஷம் கிடைச்சிடும். நமக்கும் வந்து நம்ம பிள்ளையா நினச்சி செஞ்சுருக்கா. அப்போ அவளை நம்ம காலத்துக்கும் நம்மளுடைய உறவாக நினச்சி அந்த குடும்பத்தை காந்து பண்ணணும். அந்த குடும்பத்துக்கு என்னைக்குமே ஒரு தீங்கு இல்லாமல் நம்ம காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணம் தாய்க்கு ஏற்படும். அப்போ அந்த தாய் என்ன பண்ணுவாங்க, நம்ம குடும்பத்தை சிரஞ்சீவியாக இருந்து நல்லபடியாக காப்பாற்றிட்டு நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடிய ஆபத்து கஷ்டம் துன்பம் துயரத்துலேருந்து நம்மளை காப்பாற்றி நமக்கு நல்லது செய்வான். அதனால் அனைத்து பக்தர்களோடும் மாலை அணிந்து விரதம் இருந்து பக்தியோடு அம்மாவை கையெடுத்து கும்பிட்டு அஷ்ட சக்திகளுக்கும் துணை இருக்கக்கூடிய தெய்வத்தோட அருளால் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் எல்லாம் கிடச்சி எல்லா நிம்மதியும் கிடச்சி எல்லா சந்தோஷமும் கிடச்சி நிம்மதியான வாழ்க்கை நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி நான் வணங்குற அந்த தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். 2வது இன்னொரு முக்கியமான கோரிக்கை எல்லா பக்தர்கள்ட்டையும் வைக்கிறேன். கடைப்பிடிப்பீங்களா? நம்ம கோயிலில் அம்மா வந்து நிறம் அப்படிங்கிறது வந்து எந்த நிறம் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஆத்தாளுக்குன்னு பிடிச்சி முருகனுக்கு அம்மா சத்தியம் பண்ணி கொடுத்த இடம். என்னுடைய பக்தர்கள் எல்லாருமே இந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாருமே உனக்கு பிடிச்ச பச்சை நிறத்தை கட்டுவாங்கன்னு முருகப்பெருமானுக்கு அம்மா வாக்கு கொடுத்துருக்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அம்மா வாக்கு கொடுத்துருக்காங்க. என் கோயிலுக்கு வரக்கூடிய எல்லா பக்தர்களும் பச்சை உடுத்தி பச்சை துணிமணி உடுத்தி உன் கோயிலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த வாக்குக்காக பக்தர்கள் எல்லாருமே பச்சை துணிமணி உடுத்தி அம்மாவை வணங்கி அம்மாவோட அனுகிரகம் பெற்று நல்லா இருக்கும். கலர் துணிமணி உடுத்துறதோட இனி ஆலயத்துக்கு வரும்போது பச்சை துணிமணி உடுத்தி அம்மாவோட அனுகிரகத்தை பெற்று நல்லவர்கள் எல்லா பக்தர்களும் பெற வேண்டும். வாழ்க்கையில் சுக பலங்கள் அனைத்தும் கிடைத்து நல்லவர்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதே நேரத்தில் இப்போ பூஜை நடக்க போகுது. மிச்ச பொருள்கள் யாகத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு தீபதூபம் படைச்சு இந்த உயிர் கொடுப்பேன். அதுக்கப்புறம் கலசாரத்தில் உள்ள இருக்கக்கூடிய அம்மனுக்கு அபிஷேகம் நடக்கும். அன்னதானம் அந்த பக்கம் கொடுப்பாங்க. பக்தர்கள் நான் முன்னாடியே சொன்னேன், நம்ம கோயிலில் பூஜை செய்யப்பட்ட பொருள் இங்கே வந்து பெருசாக மந்திரம் பண்ணி தந்திரம் பண்ணி பில்லி சூனியை வச்சு ஏவல் வச்சு எதுவும் யாருக்கும் கொடுக்குறது கிடையாது. அம்மாட்ட வச்சு தாந்திரிக முறையில் யாகத்தில் வச்சு பூஜை பண்ணி உருவேற்றப்பட்ட பொருள்கள் மட்டும்தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம கோயிலில். அந்த வகையில் கொடுக்கப்படக்கூடிய மை, அம்மாவோட குங்குமம், அம்மாவுடைய படம், அம்மாவுடைய தகுடு, அம்மாவுடைய விளக்கு, இந்த மாதிரியான பொருள்கள் எல்லாமே இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி அந்த 200 ரூபா கட்டி வாங்கக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த இயந்திரம் குலதெய்வ வசீகர இயந்திரம். அந்த இயந்திரம் வந்து ஒரு 10 நாள் இருக்குது. விருப்பப்படக்கூடியவர்கள் அந்த குலதெய்வ இயந்திரத்தை பெற்று அனுகிரகம் பெற்று குலதெய்வத்துடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக பெறணும்.
எல்லாரும் குலதெய்வத்துடைய அருள் ஆசீர்வாதத்தால் நல்லா இருக்கணும். நவதானியம் முடிச்சும் வாசல்ல விநாயகர் கோயில்கிட்ட கொடுப்பாங்க. தீபம் முடிச்சோடனே அங்கே கொடுப்பாங்க, வாசல்ல கொடுப்பாங்க. விநாயகர் கோயில்கிட்ட நவதானியம் முடிச்சும் நவதானியம் நெல்லும் கொடுப்பாங்க. அதை பக்தர்கள் விருப்பப்படுறவங்க நவதானியம் வாங்கிக்கலாம். 20 ரூபா அந்த நவதானியம் வாங்கி நெருப்ப போடலாம். இல்லாதவங்க அந்த நவதானியம் மட்டும் கொடுப்பாங்க. அந்த நவதானியத்தை மட்டும் வாங்கி ஒவ்வொரு சாமியும், நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒவ்வொரு சாமியை பார்க்கும்போதும் என்னை கையை பாருங்க, இப்படி ஒரு 3 சுற்று சுற்றணும், இப்படி ஒரு 3 சுற்று சுற்றணும், இப்படி ஒரு 3 சுற்று சுற்றணும். அதை சுற்றி கொண்டாந்து அக்னியில் கொண்டாந்து போடணும். எரியக்கூடாது நெருப்பில். அது வந்து அம்மா வந்து கையேந்தி வாங்கிப்பா நம்ம கொடுக்குறத. அதனால் அந்த நெருப்பில் இப்படி போடணும், இல்லை பொறுமையாக இப்படி போடணும். சின்ன பிள்ளைங்களை கூடுமான வரைக்கும் நெருப்புல கொண்டு போகக்கூடாது. நெருப்பு அக்னி வந்து குழந்தை வந்து அம்மா கையேந்தி கூப்பிடுவா வாவான்னு. அதனால் சின்ன பிள்ளைங்களை நெருப்புகிட்ட கொண்டு போகக்கூடாது. பெரிய மனிதர்கள், பெரியவங்க மட்டும்தான் தலை சுற்றி அந்த நெருப்பில் போடணும். சின்ன பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அதை ஒரு பக்கமாக நிப்பாட்டி சுற்றி உங்கள் பெரியவங்க கையால் தான் அதை நீங்கள் வந்து அக்னியில் போடணும். சரிங்களா? அம்மாவோட அருள் ஆசையால் இன்னும் பல்லாயிரக்கணக்கான வருஷம் நம்மளுடைய கோவில் மிகப்பெரிய ஒரு ஆலயமாக, ஒரு பெரிய வரலாறு படைக்கக்கூடிய தெய்வமாகவும் இருக்குது. அதே போல் பக்தர்கள் எல்லாத்தையும் என்னுடைய இணையதளங்களில் பயன்படுத்திக்கணும். எல்லாரும் பைய வச்சுருக்கீங்களா? அந்த பையை கொடுங்க. ஒரு நிமிஷம் அப்படி எல்லாரும் பை கொடுப்பாங்க. இந்த இணையதளங்களில் எல்லாருமே ஆண்ட்ராய்டு மொபைல் எல்லாமே யாரும் இருக்க மாட்டீங்க. வயசானவங்கலேருந்து சின்ன பிள்ளைலேருந்து எல்லாத்தையுமே மொபைல் இருக்கும். அப்போ இருக்கக்கூடியவர்கள் இந்த பையில் இருக்குது பாருங்கள். இந்த பையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாகபராசக்தி யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராமலுடைய சேனல், ஃபேஸ்புக்கோட சேனலு, அதுக்கப்புறம் நம்மளுடைய வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டை வந்து எல்லாருமே நீங்கள் லாக் அவுட் பண்ணிங்க. செல்லில் போட்டு இந்த வெப்சைட்டை போட்டிங்கன்னா நம்மளுடைய கோவிலில் இருக்கக்கூடிய எல்லாமே வரும். கூடிய சீக்கிரம் ஆன்லைன்லேயே நம்மளுடைய கோவில்லேருந்து டோக்கன் விநியோகம் கொடுக்கப்படும். டோக்கன் எடுக்கிறோம்ல, இதில் அந்த தனிப்பட்ட டோக்கன் மட்டும் ஆன்லைனில் பதிவு பண்ணுற மாதிரி அம்மா கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. அதுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்ருக்கு. அப்போது கூட்டத்தில் பொது டோக்கன் இங்கே தான் கொடுப்பாங்க. தனிப்பட்ட முறையில் வாக்கு பார்க்கக்கூடியவங்க, நாள் புக்கு பண்ணக்கூடியவங்க, நீங்கள் வந்து இனிமேல் ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். தனிப்பட்ட முறையில் நாங்கள் பார்க்கணுமா, எங்கள் செய்தியை யாரும் காது வாங்கக்கூடாது, நாங்கள் அம்மா நான் இவங்க மட்டும்தான் இருந்து செய்தியை கேட்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த தனிப்பட்ட இதில் வெப்சைட்டில் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். அதனால் இது எல்லாருமே பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து நம்ம கோயிலில் நடக்கக்கூடிய எல்லாத்திற்கும் ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பூஜை நடக்க போது பூஜையை பாருங்கள், அம்மாவை கும்பிடுங்க. அம்மாட்ட வந்து எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நவதானியம் கொடுப்பாங்க. நவதானியம் வாங்கிங்க. அப்புறம் திருக்கோயிலுடையக்கு இந்த படம் வாங்கிட்டு திருக்கோயிலுக்கு, ஏன்னா இந்த கோயிலில் எல்லாருக்குமே தெரியும். யாராவது இங்கே காலை சாப்பாடு சாப்பிட்டாங்க யாராவது கை தூங்க. காலை அன்னதானம் யாராவது சாப்பிட்றீங்க? இங்கே காலை அன்னதானம் யாராவது சாப்பிட்றீங்க? காலை அன்னதானம் கொஞ்சம் பேர் தான் சாப்பிட்றீங்களா? நம்ம கோயிலில் மத்தியானம் மட்டும் இல்லை, காலையிலேயே அன்னதானம் உண்டு. தெரியுமா தெரியாதா? அமாவாசை பௌர்ணமிக்கெல்லாம் 3 வேளை, வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமையில் காலை சாப்பாடு உண்டு. காலைல டிஃபன் உண்டு. 100 பேர் வரைக்கும் சாப்பாடு உண்டு. பொங்கல், சில சமயத்தில் சக்கரை பொங்கல், கேசரி, இல்லை அப்படின்னா மிளகு பொங்கல், இதெல்லாம் சாம்பார், சட்னி, இதோட காலை சாப்பாடு உண்டு. அம்மா எதுக்கும் சளிச்சிக்க மாட்டேன். எவ்வளவு பேர் வேணாலும் வா, எத்தனை பேர் வேணாலும் வா, அழுத்துக்காமல் சாப்பாடு வடித்து போகிறதுக்கு நாங்கள் காத்து கிடக்கிறோம். எத்தனாயிரக்கணக்கான பேர் வந்தாலும் இல்லைன்னு சொல்லாமல் சாப்பாடு கூட காத்திருக்கிறோம். அந்த இதெல்லாம் அந்த புண்ணியம் எனக்கு மட்டும் இல்லை, இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே. ஏன்னா பல நல்ல உள்ளங்கள் உங்களால் முடிஞ்ச அன்னதானத்துக்காக எனக்கு இந்த திருவிழா டயத்தில், அமாவாசை டயத்தில் நிறைய நன்கொடை உதவிகள் செய்கிறீங்க. அது எல்லாத்தையும் நான் சேகரித்து தான் தொடர்ந்து இந்த கோயிலில் வத்தாத ஜீவநதியாக அன்னதானம் வாங்கிட்டு இருக்கோம். இப்போது கிடா வெட்டி அங்கே சாப்பாடு மத்தியானம் ராத்திரிக்கு சாப்பாடு தயாராகிட்டுருக்கு. இப்போ தேங்காய் சாதம்னு நினைக்கிறேன், இப்போ தயாராகிருக்கு. இங்கே ஒவ்வொரு சாப்பாடும் இப்போ விநியோகம் உண்டு. பக்தர்கள் எல்லாருமே அது அமைதியான முறையில் இருந்து நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம். கசகசன்னு சத்தம் போடாமல் அமைதியாக இருந்து எல்லாரும் வாங்கிட்டு போய் இறையல் பெற்று நல்லா பெறணும். பூஜை பிடிச்ச உடனே தீவாரத்தனை பார்த்துட்டு நவதானியம் வாங்கி போட்டு திருக்கோயிலுக்காக, கோயில் கட்டுறதுக்காகவோ அல்லது திருப்பணிக்காகவோ இல்லை அன்னதானத்துக்காகவோ நன்கொடை கொடுக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பேரை சொல்லி நீங்கள் நன்கொடை கொடுக்கலாம். உங்கள் பேரை சொல்லி அம்மாட்ட அவங்க நல்லா இருக்கும்னு சொல்லி பூஜை பண்ணுவேன். ஓம் சக்தி.